ஒரு முருன் பஜ்ஜி, சுட சுட பஜ்ஜி கூட இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஹைலைட், வேற லெவல் சட்னி. பஜ்ஜிங்கிறது பல ரகம், நம்மளுடைய விநாயகர் கட்டிங் பஜ்ஜிங்கிறது ஒரு புது ரகம். செய்ய செய்ய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். வணக்கம், நமக்கு சத்யனா, வெல்கம் பேக் டு சத்யனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்? கும்பகோணத்தில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஃபேவரட் ஸ்நாக்ஸ். இது நம்ம டீ கடைக்கு போனால் கண்டிப்பாக வந்து ஒரு வடை, ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா, இல்லை ஒரு டீ காஃபி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டீ கடையில் பண்ணுற மாதிரியே அந்த பஜ்ஜியை வந்து எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வாழைக்காய் பஜ்ஜி. இந்த வாழைக்காய் பஜ்ஜி கூட டீ கடையில் ஒரு தண்ணி சட்னி தருவாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் புதினெல்லாம் போட்டு வதக்கி அப்படியே ஈஸியாக அரைச்சி கொடுக்குற ஒரு சட்னி. அது அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் எடுத்து அந்த டிப் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி அந்த வாழைக்காய் பஜ்ஜியும் அந்த டீ கடை தண்ணி சட்னியும் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா, இதில் வந்து வாழைக்காய் பஜ்ஜி பண்ணும்போது பெரும்பாலும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஒன்று வந்து எண்ணெய் அதிகமாக பிடிக்கும், அப்படின்னா பஜ்ஜிமா மிக்ஸ் பண்ணுற பக்கம் இருக்காது. பஜ்ஜிமா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு, அதாவது ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு அதை உடச்சினா தின்னாக வரணும். அதுக்கு எப்படி பண்ணுறாங்க, அது எவ்வளோ கடலமாக போடுறாங்க, எவ்வளோ அரிசிமாக போடுறாங்க, இதில் அதே டைமில் வந்து மிளகாத்தூள் எவ்வளோ போடுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ அதே டைமில் அந்த சட்னி டக்குன்னு குயிக்காக, நீங்கள் நம்ம வீட்டில் எல்லாருமே வெங்காயம் தக்காளி வதக்கி தான் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சட்னி. நீங்கள் தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சட்னி தான். நம்ம சக்தி கிருஷ்ணன் சாரை போய் மீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரெசிபி நுணுக்கங்கள் என்ன, எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் கிடைச்சிக்கிறோம். பஜ்ஜி நம்ம எல்லா இடத்துலையும் சாப்பிடுவோம். அதோட ஒரு சட்னியும் வைப்பாங்க. அதுலேயும் இந்த டீ கடையில் ரொம்ப எஸ்பெஷலி அந்த ஒரு தண்ணியாக ஒரு சட்னி வைப்பாங்க. அது என்ன, அது ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் யாராவது யோசிச்சிருக்கோமான்னு தெரில அது. ஆனால் அந்த பஜ்ஜியோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா, பஜ்ஜி சாப்பிட்டோம்னு சொன்னால் நெஞ்சு எரிச்சல் இருக்கும் சில பேருக்கு. ஆனால் அந்த நெஞ்சு எரிச்சல் குறையணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன ஆப்ஷன்? அதாங்க அந்த டீ கடை சட்னி. அந்த டீ கடை சட்னியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இஞ்சி சேர்த்துருப்பாங்க, பூண்டு சேர்த்துருப்பாங்க, தக்காளி சேர்த்துருப்பாங்க, வெங்காயம் சேர்த்துருப்பாங்க. எஸ்பெஷலி அதில் வந்து அந்த இஞ்சியும் பூண்டும் இந்த எண்ணெயோட தன்மையை குறைக்கிறதுக்கு வைக்கக்கூடிய விஷயந்தாங்க அது. இதோட இதை சேர்த்தா இது செரிமானமாகும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய உணவு முறையே. நம்ம நிறைய விஷயத்த தொலைச்சிட்டோம். இதையுமே வந்து நம்ம வந்து போய் சாப்பிட்ற ஒழிஞ்சு அது என்னன்னு தெரிஞ்சு யாருமே சாப்பிட்றது கிடையாது. இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்து சாப்பிட்டோம்னு சொன்னோம்னாக்கா அந்த பஜ்ஜி செரிக்காமல் இருக்கவே இருக்காதுங்க. சேலஞ்சாக சொல்ல முடியுங்க. நம்ம பஜ்ஜியும் அப்படி தாங்க. எல்லா உணவு முறையுமே எல்லாமே பதம் பார்த்து செய்யும்போது அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு, தனி சுவை உண்டு, தனியாக அதுக்கு ஒரு செரிமானம் உண்டு. அதுலேயும் நம்ம ஐம்புலன்களையும் அதுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது அது செரிக்காமல் இருக்கவே இருக்காது. சிம்பிள், ஈஸி, ஆல்வேஸ் பெஸ்ட்டு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. வாங்க அவரை போய் பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல விஷயம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு ஸ்பெஷல் ரெசிபி பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்காங்க? எல்லாரும் 2 பொருட்ஸ் எப்படி இருக்கு? 2 வாண்டு நல்லா இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கேட்டதுக்கு. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம்? சிம்பிள் வெரைட்டின்னு சொல்லுவோம். நான் பேசுகிறேன். வாழைக்காய் வச்சுருக்கீங்க? ஆமாம் சார். ஆனால் வந்து வயிறு முட்டை சாப்பிட்லாம் சார். ஓகே. இந்த ரெசிபி மட்டும்தான். இது எங்கே போனாலும் சரி சுட சுட சாப்பிட்டோம்னு சொன்னோம்னா அப்படி இருக்கும் வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் நம்ம எல்லா இடத்துலையும் இந்த வாழைக்காய் பஜ்ஜி, சில பேருக்கு வந்து வயிறு முட்டிக்குது, சாப்பிட முடியல, நெஞ்சு எரிச்சல் இருக்குது அப்படிம்பாங்க. நாம் பண்ணுற பேட்டர்னில் அது மாதிரி எதுவுமே இருக்காது. அதுலேயும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி ஒன்று பண்ணுவேன் சார். அந்த சட்னி வந்து எக்ஸலண்ட் சார். ஒரு திருமண மண்டபத்தில் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணியிருக்கும்போது அந்த சட்னியை ஊற்றிட்டு அப்படி சாப்பிட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சு அந்த சட்னியோட மவுஸு. அந்த டீ கடை சட்னி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதோட டேஸ்ட்டு ஒன்றுமே இருக்காது, ஆனால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் விஷயம். புதினா போட்டு பண்ணுறது அது அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு ஐயோ அல்டிமேட். அது உங்ககிட்ட நான் புதுசாக செய்ய முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து டீ பிஸ்னஸ் பண்ணவர் தான். எங்களுக்கு சொந்தமாக டீ கடை இருந்தது. எனக்கு அதனால தெரியல, இந்த சாப்பாடு இண்டஸ்ட்ரி உள்ளே வந்து நான் உள்ள வர வேண்டியதாக காரணமாக ஆயிடுச்சுன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து டீ கடை வச்சுருந்தார். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் 50 லிட்டர் டீ போடுவார். 40 லிட்டர் 50 லிட்டர்னா பெரிய கடை. அதாவது இருக்கிற கூட்டம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு கடை அது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் வந்து வடை கொடுக்குறது, அப்புறம் இந்த பஜ்ஜி போடுறது, அந்த மாதிரிலாம் நிறைய போடுவாங்க. ஸோ அந்த ஒரு சாப்பிட்ட டச்செல்லாம் ஃபீல் இருக்குது சின்ன வயசில். ஆல் டைம் ஃபேவரெட்டில் பஜ்ஜினாவே ஈவினிங் ஒரு டீ ஸ்நாக்ஸ், ஒரு காஃபி, ஒரு டீ. ஆமாம், நல்லா சுசுவாக சாதாரணமாக பொண்ணு அவ்வளோ பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க. சொஜ்ஜி பஜ்ஜின்னு தான் சொல்லுவாங்க. என்னது சொஜ்ஜி பஜ்ஜி? சொஜ்ஜிங்கிறது மீன்ஸ் கேசரி, பஜ்ஜி. இது இந்த சொஜ்ஜி பஜ்ஜியோட ஒரு காஃபி கொடுக்குறது ஒரு வழக்கம், ஒரு ட்ரெடிஷ்னல். சரி, இந்த ரெசிபி தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. வாழைக்காய் பஜ்ஜி தேவையான பொருட்கள்: கடல மாவு 300 கிராம், அரிசி மாவு 100 கிராம், 1.5 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நல்ல முத்திய வாழைக்காய் 2, காடியா கடலெண்ணெய் பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு. அது பஜ்ஜிக்கு வந்து நம்ம டீ கடை சட்னி
அந்த டீ கடை சட்னிக்கு வந்து வெங்காயம் 3/4 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, காய்ந்த மிளகாய் 10 நம்பர், இஞ்சி 50 கிராம், 10 பல்லு பூண்டு, தேவையான உப்பு, புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிறதுக்கு காடியா கடலெண்ணெய். நிறைய பேர் பஜ்ஜின்னு சொல்லும்போது பர்டிகுலராக வந்து எல்லாருக்கும் வந்து ஆயில் அப்சர்வ் ஆகுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து அந்த அந்த பஜ்ஜி மாவு வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது புஷ்ஷுன்னு வராது. அது ஒட்டின மாதிரி பக்கத்தில் இருக்கும், இல்லை திக்கான மாவு இருக்கும். ஃப்ரை பண்ணி முடிச்சப்போ உடச்சி பார்த்தீங்கன்னா அந்த வாழைக்காய் மெலிசாக இருக்கும், இல்லை மாவு திக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம அந்த வாழைக்காயோட தரம் தெரிஞ்சுக்கணும் சார். நீங்கள் கேட்டீங்க வாழைக்காய் பஜ்ஜி வந்து சாப்பிட்டோம்னு சொன்னோம்னாக்கா சில இடத்துல சப்பையாக இருக்குது, சில இடத்துல குண்டாக இருக்குது, சில இடத்துல உள்ள ஒரே மாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொன்னீங்கல்ல. அந்த விஷயங்கள் நம்ம வந்து ஒன்றையும் நம்ம கவனித்தோம்னு சொன்னோம்னா கரெக்டாக கொண்டு பண்ணலாம். ஓகே, முதல்ல மாவு கரைக்கிற பக்கம் அதை நம்ம கரைக்கும் போது நான் சொல்கிறேன். இது முதல்ல நம்ம வாழைக்காய் நம்ம வாங்கும்போது நல்ல முத்தல் வாழைக்காய் வாங்கணும். அது தட்டினீங்கன்னா சவுண்டு. ஓகே, இதுதான் அதனுடைய பதம். இலசா வாழைக்காய் இலசா இருந்ததுன்னு சொன்னாக்கா இந்த சவுண்டு வராது. ஒரு மாதிரி ஒரு வதக்கல் மாதிரி இதில் அந்த கணீர் சவுண்டு வருது இல்லை, அது இல்லாமல் தொப்பு தொப்புன்னு சத்தம் இருக்கும். ஆனால் இது ஒரு பேஸாக வச்சுக்கலாம். ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். அது நம்ம சொல்கிற மாதிரி அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் கரெக்டாக அந்த பீசஸ் கிடைக்கும். இளங்காய் எடுத்தோம்னு சொன்னோம்னாக்கா வேஸ்டேஜ் நிறையா விடுக்கும், பீசஸ் கிடைக்காது. ரெண்டாவது எடுத்து நினச்சி போடும்போது உடஞ்சி போகும், துண்டு துண்டாக ஆகிடுச்சின்னு சொன்னாக்கா நமக்கு அந்த ஷேப் வராது. அதை தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா அந்த குவாலிட்டி அதில் கண்டிப்பாக மிஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் அதேமாதிரி கடல மாவு இப்போ வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம வாங்கின கடல மாவு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சில இடத்துல நல்லாயிருக்கும், சில இடத்துல நல்லா இருக்காது. நிறைய அதில் வந்து மிக்சிங் இருக்குது. இது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நான். அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் கடலப்பருப்பு வாங்கி அரைச்சிடுறது பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் சுத்தமான ஒரு மாவு கிடைக்கும். சரி, ஓகே. முக்கியமாக கடல மாவு பார்க்குறோம், நல்ல குவாலிட்டியாக. அப்புறம் அரிசி மாவு, அதே மாதிரி அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவே இருக்காது, கலர் கம்மியாக இருக்கும், நைஸாக இருக்காது. அந்த மாதிரி இருந்துன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த கிறிஸ்பி கிடைக்காது. அந்த கிறிஸ்பியாக இருக்கிறது தான் நம்ம வந்து அரிசி மாவு இதில் ஆட் பண்ணுறோம். நம்ம பஜ்ஜின்னு சொல்லி நினச்சிருவோம், உண்மையாகவே அந்த பஜ்ஜிலையும் ஒரு முக்கியமான விஷயங்கள் நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பஜ்ஜி பண்ணும்போது அந்த அந்த புஷ்ஷுன்னு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். நிஜமாக சொல்லட்டுமா? சொல்லுங்கள். கொஞ்சமாவது இல்லை உணவு சோடா சேர்க்கணும் சார். ஓகே, சேர்க்கலனாக்கா அது வந்து பஜ்ஜி உப்பாது சார். நம்ம பியூராக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம்னு சொன்னோம்னா அந்த உணவு சோடா சேர்க்கும்போது உங்களுக்கு ஆயிலோட கண்டென்ட் அது அதிகமாக குடிக்காது. அது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொன்று வந்து அந்த கிறிஸ்பி கிடைக்கும், அந்த புசு புசுன்னு இருக்கும். ஓகே, சாப்பிட்றதுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். அது ஒரு குறைந்த அளவில் நம்ம அதை சேர்க்கும்போது நம்ம வயிற்றுக்கு தொந்தரவு ஒன்று. ஆக்சுவலி சோடா வந்து தவறான விஷயம்லாம் இல்லை, நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி சார், இப்போ மிக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே சார், முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம் சார். சரி, நான் கடல மாவு தேவையில்ல. ஆமாம் சார். நாங்கள் சரி, ஓகே. கடல மாவு ஃபஸ்ட்டு போடுறோம். ஓகே சார். கடல மாவு அதிகமாக இருக்கும், அரிசி மாவு கம்மியாக இருக்கும், ரைட்? ஆமாம் சார். மூணில் ஒரு பங்கு அரிசி மாவு சார். சரி, ஓகே. அரிசி மாவு போட்டாச்சு. இதுக்கப்புறம் உப்பு நாங்கள் பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டுறோமா? ஆமாம் சார். பெருங்காயம் என்னோட நாலேஜ் இப்படி சொல்கிறேன், நம்ம எண்ணெயில் பொரிச்சிருக்கும் போது வந்து அந்த நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு பெருங்காயம் வந்து உணவில் சேர்க்கறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இருக்கிற அஞ்சலப்பட்டி சாமான்கள் எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாமே வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து அந்த பர்சன்டேஜில் சேர்க்கும்போது எல்லாமே எக்ஸலண்ட்டாக அது வேலை செய்யும். வாழைக்காய்னாக்கா இப்போ அது வாயு அப்படிம்பாங்க. அந்த வாயு அடிக்கிறதுக்கு என்ன, அதோட சீரகம் சேர்ப்பாங்க, மிளகு சேர்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்க்கும்போது அந்த வாழைக்காயோட தன்மை மாறிடும், ஈஸியாக செரிமானம் ஆகிடும். இதுதான் கரெக்டாக சொல்லிங்க. சரி, ஓகே. இப்போது பெருங்காயம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் உப்பு தேவையான உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் மிளகாத்தூள் வேணுமா? ஆமாம் சார். ஓகே. மிளகாத்தூள் வந்து காரத்துக்காக யூஸ் பண்ணுறேன். ஆமாம். இன்னொன்று அந்த கலருக்காக. மிளகா போட்டும்போது ஆட்டோமேட்டிக் கலர் வந்துடும், காரம். சரி, ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அந்த உணவு சோடா. ஓகே. அந்த உணவு சோடா சொல்லும்போது எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்? 1/4 டீஸ்பூன். சரி, ஓகே. அவ்வளோ. ஸோ எல்லாம் போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பவுடர் தண்ணி ஊற்றினா அது ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. இப்படி சேர்த்துட்டோம்னாக்கா நமக்கு அடுத்தாப்புல தண்ணியை ஊற்றும் போது டக்குன்னு கரைஞ்சிடும். சரி, இப்போது நான் செய்கிற மெத்தடு. ஆனால் நிறைய பேர் இது போட்டுட்டு உடனே தண்ணியை ஊற்றி விட்டுருவாங்க, உள்ளே போய் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுனா அப்படின்னு. சரியாக மிக்ஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு இந்த சோடாலாம் சேர்க்கும் போது பர்டிகுலராக வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் மாவு எல்லாத்துக்கும் ஒன்றா சேர்த்துக்கணும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். ஏன்னா அது ப்ராப்பராக மிக்ஸ் ஆகலைன்னா ஃப்ரை பண்ணும்போது ப்ராப்ளத்தை உருவாக்கும். இப்போ இந்த மாவு வந்து எப்படி தண்ணியாக கரைப்பீங்களா, கொஞ்சம் திக்காக கரைப்பீங்களா, எப்படி? இல்லை, கொஞ்சம் மீடியமாக முதல்ல கரைச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த வாழைக்காய் இதில் நினைக்கும் போது நமக்கு ஒரு திட்டம் தெரியும். அதை அனுபவமாக வச்சுட்டு தண்ணி தேவைன்னா அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை, ஆக்சுவலாக வந்து திக்காக இருக்கணும், தனியாக இருக்கணும். ரெண்டுக்கும் எல்லாமே செமியாக இருக்கும். அப்போ எனக்கு கரைச்சிட்டு காமிக்கிறீங்களா? அவசியம். சரி, இப்போ இந்த பஜ்ஜி மாவு வந்து நம்ம
மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. அதோட பக்குவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அதோட பக்குவம். எடுத்து அப்படி விட்டுனா அந்த திக்கான பக்குவம் தான். ஆனால் கொஞ்சம் திக்கும் இல்லை, ரொம்ப தண்ணியும் இல்லை. எடுத்து விட்டு அப்படியே இறங்குது. இப்போ இது பேட் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வாழைக்காய் சீவிடுங்க. சீவிட்டு அதுக்கப்புறம் சட்னியை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுடு சுட வாழைக்காய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆமாம் சார். அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். ஆமாம் சார். சுடு சுட அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிஜம் சார். நான் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா. ஆனால் நம்ம தோலெல்லாம் சீவே இல்லை, அப்படியே தான் சீவிருக்கோம். ரைட்டாக நம்ம தோல் இருந்தால் தான் உங்களுக்கு சைடில் வந்து கிரிப்பு கிடைக்கும், கனமாக இருக்கும். அதில் கிரிப்பு கிடைக்கும். அதனால் தோல் இருக்கிறது நமக்கு வந்து பஜ்ஜி போடுறதுக்கு அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். வித் ஸ்கின்னோட நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் சட்னி பண்ணுறோம். ஆமாம் சார். அடுப்பு ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிறோமா? ஆமாம். ஃபஸ்ட்டு காடியா கலனை எடுத்துடுறோம் சார். சரி, ஓகே. அதை வந்து அடுப்பில் வச்சோம்னா சூடாகிட்டு இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த தாளிப்பு சாமான்லாம் சேர்த்து போட்டு இப்போது நம்ம கடலை எண்ணெய் காடியா கலனை ஊற்றியாச்சு. ஸோ இப்போ இந்த இஞ்சி பூட்டெல்லாம் போட்ட பிறகு அப்புறம் வெங்காயம் போடுறோமா எப்படி? இல்லை, முதல்ல வெங்காயம். இந்த சட்னி ரொம்ப ஈஸி நினைக்கிறேன். ரைட்டா? ஆமாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிறது தான். ஓகே. இல்லை, வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக அந்த குவான்டிட்டியில் எடுத்துருக்குறோம். காரணம் வந்து இந்த வெங்காயத்தோட டேஸ்ட் தான் நம்ம சாப்பிட இருக்கும். ஏன்னா பஜ்ஜியில் வந்து ஒரு வாசம் இருக்கும், வெங்காயத்தில் ஒரு வாசம் இருக்கும். இந்த சட்னி அதில் அரைக்கும் போது இந்த வெங்காய சட்னியோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் அந்த தண்ணியை வந்து தாக்கு பிடிக்கும். அந்த தாக்கு பிடிச்சி அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால வெங்காயம் அதிகமாக போடுறோம். இங்கே இஞ்சி நான் தான் எடுத்து வச்சேன். இங்கே இருக்குது. ஓகே. எவ்வளோ போடுறீங்க காமிச்சு போடுங்க. சும்மா ஒரு ஒரு 50 கிராம் இருக்குமா? 50 கிராம். சரி, ஓகே. இந்த பூண்டு. இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம நார்மலாக வீட்டில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டு வதக்கி பண்ணுற சட்னி வேறு. சரி, ஓகே. கருவேப்பிலை இந்தாங்க, என் பங்கு கொஞ்சம் போடுறேன். ஏன் நீங்கள் தான் போடுவீங்களா? நான் போடாதா? புதினா உங்கள் பங்கு நீங்களே போடு. காஞ்ச மிளகா போடணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம் சார். காஞ்ச மிளகா தான் சார் டேஸ்ட் கொடுக்கும், அதனால் போட்டிருக்கோம். சரி, ஓகே. ஓகே. இதில் ஒரு சௌகரியம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம தண்ணியாக அதை கரைக்கிறதுனால நீங்கள் எதை கூட போட்டாலும் ஒன்றும் பெருசாக தெரியாது. இப்போ இந்த சட்னியை அரைச்சி முடிச்ச பிறகு நீங்கள் சொல்கிறீங்க தண்ணியை அரைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது இதில் தாளிப்பு போட்டால் எப்படி இருக்கும்? புதினாவோட ஃப்ளேவர் இருக்கிறதுனால தாளிப்போட ஃப்ளேவர் எடுபடாது சார். அதனால் தாளிப்பு தேவையில்லை. வேண்டாம். சரி, ஓகே. டன். அப்போ நீங்கள் வெங்காயத்தை வதக்கிட்டு காட்டுங்க. ஓகே சார். சரிங்களா? டன். சார், இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஓகே. நம்ம தேவையான அளவுக்கு வதங்கிருக்கு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துறோம். சரி, ஓகே. இப்போ தக்காளி போட்டிருக்கோம். ஆமாம் சார். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு புதினா ஓகே, அவ்வளோதான். இப்போ இதில் காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம் சார். சரி. பட் இருந்தாலுமே வந்து அரைச்சோன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெளிர் தன்மையாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சோண்டு காரப்பொடி சேர்த்துட்டோம்னு சொன்னோம்னாக்கா கலரும் கிடைக்கும், அந்த காரமும் நமக்கு. இது ஆப்ஷனாக எப்படி இல்லை கம்பல்சரி? ஆப்ஷன் தான். ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. டன். இந்தாங்க, உப்பு போடலாமா இதில்? ஆமாம் சார். அந்த சட்னியே ஒரு தனி ஒரு மகிமை. இப்போ நம்ம இதில் உப்பு கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா வருத்தப்பட வேண்டியதில்லை. தண்ணி ஊற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உப்பெல்லாம் காணாமல் சரி ஆகிடும். சரி, இப்போ நம்ம புதினாவும் கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறோம். சரி, தக்காளி வந்து போதுமா? அது காமிங்களா எடுத்து அந்த மிளகாத்தூள் போட்ட பிறகு அந்த ஒரு பக்குவத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலர் கொஞ்சம் கிடச்சிருக்குது. ஆமாம். அடுத்தது வந்து அந்த தக்காளி நல்லா வதங்கிடுது. சரி, ஓகே. இந்தாங்க புதினா ஏன் கடைசியாக போடுறீங்க, என்ன காரணம்? ஏன்னா எனக்கு தெரியும், இருந்தாலும் மக்கள் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அது தெளிவாக இருக்காமல் சொல்லல. முன்னாடியே இந்த புதினாவை நம்ம உள்ளே சேர்த்துட்டோம்னு சொன்னோம்னாக்கா இந்த ஃப்ளேவர் வந்து குறையும். சரி, ஓகே. ஸோ அது வாசனைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், வாசனை ப்ளஸ் வந்து கொத்தமல்லி போடுறோமா? நாங்கள் எவ்வளோ போடுறோம்? அதுண்ணே எம்எல்ஏ போமா? இல்லை, இந்த காம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. அதனால் காம்பு போடும், நல்ல வாசம் கொடுக்கும். நல்ல வாசம். சரி, ஓகே. ரெண்டாவது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க தானே போகிறோம். அதனால் அது இன்னும் இப்போ அந்த புதினா சேர்த்தோடனே பாருங்கள் அந்த அரோமா எந்த அளவுக்கு இருக்குது. நல்லா வாசம் வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சார். சரி, ஓகே. இப்போ அரைச்சிடமா? ஆமாம் சார். சட்னி வந்து அந்த புதினா லாஸ்ட்டாக போடுமாதில்ல, அந்த வாசம் தூக்குது. கண்டிப்பாக. இப்போ நம்ம சுறுசுறு பஜ்ஜி போடலாமா? இது கூட இட்லி இருந்தாலும் பிரமாதமாக இருக்கும்.
அந்த பஜ்ஜி மாவோட எப்படி எடுத்து போடுறீங்க அது சொல்லுங்கள் பக்கத்தை. இப்போ நான் சொன்னேன்ல, அதை எடுத்தீங்கன்னா அப்படி வரணும். ஓகே. இந்த மாவு 2 பக்கம் ஒட்டி இருக்கணும். அதான் அதுக்கு அடுத்து ஒரு தை. பஜ்ஜி போடுறதும் ஒரு கலர் இருக்குது. அதை போட்டால் புசு புசுன்னு பொங்கி வருது. சுட்டு 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 பஜ்ஜி. என்ன சீரியஸாக பஜ்ஜி போட்டுருக்கீங்க? இவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க. ஆமாம், சரியா வரணுமே. அது எப்படி நீங்கள் போட்ட பஜ்ஜி சரியில்லாமல் இருக்கும்? மாவு வந்து முன்னாடி கரைச்சி வச்ச பதம் தான். அந்த அந்த மாவு நல்லா ஊறி செட் ஆகிருக்கு. அந்த மாவு வந்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஊறணும். இது ஊறினா தான் நமக்கு வந்து இந்த பக்குவம் கிடைக்கும். இன்னொன்று போட்ட உடனே அப்படியே நேராக அப்படியே புஷ்ஷுன்னு வருது. அதே அதான் டன். அந்த ஷேப் பாருங்கள், அப்படியே பஜ்ஜி இப்போ ரெடி ஆகிடுச்சு சார். பார்த்தீங்கன்னா அந்த கலர்லேருந்து அதோட ஷேப்லேருந்து அது அந்த உப்பி இருக்கிற ஸ்டைல்லேருந்து பஜ்ஜியை சாப்பிடணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக நமக்கு வரும். அது எப்படி இப்போ வராமல் இருக்கும்? இந்த மாதிரி அழகாக சூப்பராக வந்தானே. ஆமாம், இதுக்காக நம்ம வந்து வேறு எதுவும் தனி ஸ்பெஷல் எஃபெக்ட் எதுவுமே எடுக்கலை, எல்லாமே ரியல், அவ்வளோதான் அதில். அதனால் இந்த பஜ்ஜி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எதுவுமே வயிற்றுக்கு பண்ணாது. சாப்பிட்லாம். எடுத்துலாமா? அது எடுத்துலாம். நாங்கள் தட்டுந்தாங்க எல்லா பஜ்ஜியும் எடுத்துவீங்க, நாங்கள் கையில் பிடிச்சி வைங்க. அப்பா ஃபினிஷிங். அந்த பஜ்ஜியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஃபினிஷிங் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வீட்டில் பஜ்ஜி மாவு போட்டு பண்ணும்போதுன்னா ஒரு மாதிரி பொறி பொரியாக இருக்கும், உடஞ்ச மாதிரிலாம் இருக்கும். அது காரணம் வந்து இந்த மாவு பிசைகிற பக்குவம் தான். பாருங்கள், பார்க்குறதுக்கு பாருங்கள், அந்த ஃபினிஷிங் பாருங்களேன் எப்படி சூப்பராக இருக்குது. சார் வந்து இந்த பஜ்ஜியை செய்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார். நீங்கள் செய்கிற பஜ்ஜி இந்த கலரில் இருக்குமான ஒரு கலராக காமிச்சு கேட்டார். சார் கண்டிப்பாக இருக்கும் சார் அப்படின்னு. கலர் போட்டு சேர்ப்பீங்களா அப்படின்னாரு. அடுத்தா இல்லை சார், ரியல் கலர் தான் சார், அதில் இருக்கிற கலர் தான் சார் வரும் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கா? வெரி குட். ஓகே, எனக்கு சட்னி வைங்க அப்படியே கையில் எடுத்து ப்ளீஸ் சார். ஆஹா டேஸ்ட் பண்ணலாமா? அவசியம் சார். இந்த வாட்டி 2 பேர் சேர்ந்து டேஸ்ட் பண்ணுறோம் சார். நீங்கள் ஒரு பஜ்ஜி இருங்க, நான் பஜ்ஜி இருக்கேன். பயம் நீயும் சேர்ந்து சாப்பிடுன்ட்டாரு. இல்லை அப்படி இல்லைங்க, நீங்கள் செஞ்ச சாப்பாடு என்றைக்கு வந்து நான் வந்து பயத்தோடு சாப்பிடுவேன், ஒரு லவ்வோடு சாப்பிடுவேன். தேங்க்யூ சார். அந்த பஜ்ஜி நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த லேயர் வந்து அது தின்னாக இருந்தால் தான் பஜ்ஜி, ரொம்ப திக்காக இருந்தால் அது பஜ்ஜியே இல்லை. ரைட்டுங்களா? உண்மை சார். அது லேயர் தின்னாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கரகரப்பு கிடைக்கும். அதான் அதான். ஒரு முருன் பஜ்ஜி, சுடு சுடு பஜ்ஜி கூட இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஹைலைட், வேற லெவல் சட்னி. இதுக்கு தான் டீ கடை சட்னி சொல்றீங்களா பேர்? ஆமாம், இன்னும் தண்ணியாக இருக்கும் சார், நம்ம கொஞ்சம் திக்கா வச்சுருக்கோம். இன்னும் தண்ணியாக இருக்கும். இன்னும் தனியாக இருக்கும். அப்பா செம்ம டேஸ்ட். ரொம்ப நல்லா. வெரி குட். அதுவும் இந்த மாதிரி பஜ்ஜி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பசியில் இருக்கும்போது இந்த மாதிரி 4 பஜ்ஜி கொடுத்தீங்கன்னா பத்தாது. ஒரு 8 பஜ்ஜி சட்னி பார்த்தீங்கன்னா 4 கண்டி வச்சு சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. வெரி குட். தேங்க்யூ சார். என்ன தட்டை விட மாட்டீங்களே, கையில் பிடிச்சிக்கிறீங்களே, எப்படி ரியலி வெரி குட் சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஆஃப்டர் லாங் டைம் வந்து நான் சாப்பிட்றேன். வெல்கம் சார். வெல்கம் சார். ரியலி ஃபேன்டாஸ்டிக் பஜ்ஜி. பஜ்ஜி நல்லா முறுமுறுன்னு, அந்த லேயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்குது. அந்த வாழைக்காவும் வந்து சாப்பிடவும் தெரியல. சில பஜ்ஜியில் அவங்க சாப்பிட்டா ஒரு பஜ்ஜி சாப்பிட்டேன்னா அப்பா எனக்கு போதும்பா அப்படி சொல்கிற மாதிரி. ஆனால் இது அப்படி இல்லை, இன்னும் சாப்பிடலாமான்னு இருக்கும். ஃபேன்டாஸ்டிக்காக வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வீட்டில் இட்லி தோசை செஞ்சால் கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல். இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி அட்டகாசமாக இருக்கும். பட்டே கிடப்போம். ஆமாம், கடலைப்பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு இல்லாமலே அந்த வாசமும் இது வந்து அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? என்னுடைய பேர் சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ விநாயகர் கேட்டரிங் சர்வீஸ், நம்பர் 67, பக்தபுரி தெரு, கும்பகோணம். இந்த ரெசிபி வந்து ஒரு ரொம்ப நல்ல ரெசிபி. சிம்பிளாக ஒரு நல்ல பேர் நம்ம வாங்க முடியும் வீடுகளில். அதேமாதிரி ஈவெண்ட்ஸ்லேயுமே சரி, சாயங்காலத்தில் வந்து இது சுட சுட பண்ணி கொடுக்கும்போது சரி, நம்ம மாதிரி அதில் சட்னி வச்சாலும் சரி, இந்த சட்னி வச்சாலும் சரி, தேங்காய் சட்னி வச்சாலும் சரி, கொஞ்சம் தண்ணியாக மட்டும் கொஞ்சம் காரமாக அரைச்சி வச்சுட்டோம்னு சொன்னோம்னாக்கா எக்ஸலண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த சட்னி வந்து மார்வலஸ், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9441619229. இன்னொரு நம்பர் 9360300884. தேங்க்யூ ஸோ மச். ஒரு பிரமாதமான ஒரு ஸ்நாக்ஸ், சுட சுட அதோட அல்டிமேட் சட்னி.
ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. வெல்கம் சார். இதை வீட்டில் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி ஃபீட்பேக் கொடுப்போம். நிஜமாக சூப்பராக செஞ்சுருவாங்க அந்த மாதிரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரே கல்லில் வந்து 2 மாங்காய் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கி வந்து 2 பிரமாதமான ரெசிபி சொல்லி கொடுத்தாரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care. தேங்க்யூ.